ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மட்டன் சுக்கா தான் செய்ய போகிறோம். அதுக்கு மட்டனை நல்லா கட் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம் காய்ஸ். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இப்போ 2 வெங்காயம் எடுத்துக்கலாம், அது கட் பண்ணிக்கலாம் சின்ன சின்னதாக. தக்காளி அதுவும் கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு ஜாரில் மிளகு, ஜீரகம், ஏலக்காய், லவங்கம், பட்டை, இது மிளகா அப்படியே முழு மிளகா போட்டுடலாம். எல்லாமே அரைச்சிக்கலாம், ஃபைன் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு குக்கர் வச்சு மட்டன் கழுவி வச்சுருக்க மட்டன் போட்டுக்கலாம். அதில் மட்டனில் நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம், உப்பு, மிளகாத்தூள், இன்னும் தேவையான அளவு தண்ணி போட்டுட்டு அது நீங்கள் நல்லா விசில் வச்சிடலாம். 4 விசில் வச்சிடலாம். ஒரு குக்கரில் எண்ணெய் போட்டுக்கலாம், தேவையான அளவு. எண்ணெய் நல்லா சூடானோன்னா நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டுட்டு வெங்காயம் நல்லா வெதுக்கணும், நல்லா சாஃப்ட் ஆகணும் வெங்காயம். அப்புறமா பாருங்கள், நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா வெதுக்குங்க. நல்லா வெதுக்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி கூட நல்லா போட்டு வெதுக்குங்க, நல்லா சாஃப்ட் ஆகும் தக்காளி. பாருங்கள், நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு வெங்காயம் தக்காளி எல்லாமே. இப்போ நம்ம குக்கரில் வேக வச்ச மட்டனை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வெந்துடுச்சு. ஒரு 3 விசில் 4 விசில் வச்சா போதும். நல்லா வெந்துடுச்சு மட்டன். இப்போ மட்டன் போட்டுட்டு அதுவும் நல்லா கிண்டிக்கலாம். நல்லா அதுவும் கிண்டணும். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்லா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அந்த பச்சை வாசனை போகணும், அது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் டிஃப்ரென்ஸு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை அதுவும் போட்டுட்டு நல்லா கிண்டணும். ஒரு 3 மினிட்ஸ் அது நம்ம ஸ்டவ் ஸ்லோ பண்ணிவிட்டு அது நல்லாவே கிண்டணும். நம்ம மட்டன் வேக வச்சுருக்க தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணக்கூடாது. இது மட்டனில் வேக வச்ச தண்ணி தான் நம்ம ஆட் பண்ணணும். அது நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதுலேயே நம்ம ட்ரை ஆகிற வரைக்கும் நீங்கள் ஸ்டவ் ஸ்லோவாக வச்சு அதை நீங்கள் கிண்டிகிட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இன்னும் நல்லா ட்ரை ஆகணும். மூடிட்டு ட்ரை ஆனோடனே சர்வ் பண்ணிக்கலாம்.